எங்க நாட்டுல வந்து பார்லிமெண்ட்ல வந்து எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி ஒரு ஜோக்கர் இருக்கிறார் தானே. இந்த ஜோக்கர் வந்து காலத்துக்கு காலம் வந்து ஏதாவது ஒன்று பாடமாக்கி கொண்டு வந்து அதை வந்து பார்லிமெண்ட்ல பேசுற. இதுக்கு வந்து சப்மெரின் வகைகளை பத்தி பேசியிருந்தார். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஏதாவது ஒன்று பாடமாக்கி வந்து அது பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய ஸ்பீச் இல்லாட்டி அதை இலங்கையில மக்கள் வந்து ரசிப்பாங்க. இவருக்கு இவ்வளவு அறிவிருக்கான்னு சொல்லி திகைத்திருப்பாங்க எங்க நாட்டில் இருக்கிற மக்கள் நினைச்சு கொண்டு அந்த எதிர்கட்சி தலைவர் ஜோக்கர் இருக்கிறாரு இல்லையா, அந்த மரமண்டை வந்து ஒவ்வொன்றா பேசுற. அதுல இந்த நீர்கொழும்புல நடந்த அந்த வன்முறைக்கு பின்பு இல்லாட்டி அந்த கலவரத்துக்கு பின்பு இலங்கையில் இருக்கிற சிறைச்சாலைகள் இருக்கு, அதை வந்து என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா வீட்டில இருந்தோ இல்லாட்டி எங்க இருந்தோ தெரியா தூங்காம இருந்து பாடமாக்கின்னு வந்து அதை பார்லிமெண்ட்ல பேசியிருந்தார். அது ஒரு பெரிய பேச்சுன்னு சொல்லி அந்த எதிர்கட்சி தலைவர்கிட்ட கோலைன்மார் இருக்கிறது. அந்த கோலைன்மார்கள்ட கமெண்ட்ஸை பார்த்தோம்னு சொன்ன இதுக்கு நான் அந்த இயலாமை முடியாமை என்ற சில வீடியோக்களை போட்டேனே. தமிழ்ன்றது தெரியா, மழை காலத்துக்காலம் ஸ்கூலுக்கு ஒதுங்கி இல்லாத குண்டர்கள் இல்லாட்டி அடிமைவாதிகள் தான் அவர்கிட்ட பக்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களா இருக்கிற. இலக்கணம் பிழை, அடுத்தது வசன பிழைகள் காணப்படுது, எழுத்து பிழைகள் காணப்படுது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா சொந்த மொழி தெரியும் அவங்களுக்கு. சார் இங்கிலீஷ்லயும் கமெண்ட் பண்ணியிருந்தார். இங்கிலீஷ்காரன் பார்த்தானு சொன்னா சிரட்டையில தண்ணி ஊத்தி பாஞ்சி சாவுவேன். அப்படியாப்பட்டவங்க தான் இந்த எதிர்கட்சி தலைவர்கிட்ட கோலைன்மார்கள்.